Hi students, now we are going to see about the properties of polar form. So polar form of complex number la sila properties பத்தி நம்ம பார்க்க போறோம். So first property. So if z is equal to r into cos theta plus I sin theta, this is given complex number. Z ஓட வேல்யூவா இருந்தா then z power minus 1 is equal to 1 by r into cos theta minus I sin theta. சரிங்களா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப். ஸோ இசட் பவர் மைனஸ் ஒன்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இசட் பவர் மைனஸ் ஒன் மீன்ஸ் 1 by z. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டினாமினேட்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 by r இன்ட்டு 1 by cos theta plus I sin theta. So conjugate cos theta minus I sin theta divided by cos theta minus I sin theta. Okay, so numerator 1 multiply பண்ணா cos theta minus I sin theta 1 by r இருக்கு. ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்முலா ஷேப்பில் இருக்குது. ஸோ a plus b into a minus b is equal to a square. ஸோ cos square theta நெக்ஸ்ட்டு மைனஸ் I square கிடைக்கும். பட் I square வேல்யூ -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin square theta. ஸோ cos square theta plus sin square theta is equal to 1. ஸோ 1 into r. ஸோ 1 by r into the denominator value becomes 1. So cos theta plus minus I sin theta. So this is the proof, hence proved. So இந்த வேல்யூவை நாம் ஆர்கன் டயக்ராமில் plot பண்ண முடியும். This is imaginary, this is real. இப்போ z அப்படிங்கிற பாயிண்ட்டு சம் பாயிண்ட் z. இதோடைய போலார் ஃபார்ம் எப்படி பார்த்தீங்கன்னா r கமா தீட்டா. இந்த திஸ் இஸ் த r டிஸ்டன்ஸு, இது ஆங்கிள் தீட்டா. நெக்ஸ்ட்டு z பவர் -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 by r. ஸோ 1 by rனா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். 1 by r, ஆரில் 1 by rனா ரெடியூஸ் ஆகிடும். தீட்டா இங்கே மைனஸ் தீட்டா இல்லைங்களா, திஸ் இஸ் மைனஸ் தீட்டா. அப்போது இது மைனஸ் தீட்டா, திஸ் இஸ் z பவர் -1. அப்போ இதோடைய போலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by r கமா மைனஸ் தீட்டா போலார் கோஆர்டினேட். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா நம்ம எழுத முடியும். மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது இசட் பவர் -1 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் 1 by rங்கிறது அந்த இசட் பவர் -1 உள்ள டிஸ்டன்ஸ். Next second property second, if z1 is equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 is equal to r2 into cos theta 2 plus I sin theta 2, then z1 into z2 is equal to r1 into r2 into cos theta 1 plus theta 2 plus I into sin theta 1 plus theta 2. Okay, so we have to prove. So proof. So first product z1 into z2. z1 value is r1 into cos theta 1 plus I sin theta 1. Next z2 value is r2 into cos theta 2 plus I sin theta 2. So product பண்ணும்போது இது r1 r2 எல்லாம் ரியல் நம்பர்ஸ். ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா r1 into r2. இப்போது ரிமைனிங் வந்து cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2 இருக்குது. ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரியல் பார்ட்டு இது இமேஜினரி பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு. எகெயின்
we can use the result real into real part minus imaginary into imaginary part plus I into real into imaginary plus imaginary into real. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்முலாவை. அப்போது ரியல் இன்ட்டு ரியல். ஸோ காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2, காஸ் தீட்டா 1 இன்ட்டு காசு தீட்டா 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி. ஸோ இங்கே இமேஜினரி பார்ட்டு சைன் தீட்டா 1, நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா 2. ஸோ சைன் தீட்டா 1 இன்ட்டு சைன் தீட்டா 2. ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி. ஸோ ரியல் பார்ட் இஸ் cos theta 1, imaginary part is sin theta 2. So cos theta 1 into sin theta 2 plus imaginary into real sin theta 1 sin theta 1 into sin theta 2 cos theta 2. ஸோ இது எப்படி இருக்குன்னா cos A cos B minus sin A sin B. So next cos A cos B plus sin A cos B. அப்போ cos A cos B minus sin A sin B ஃபார்முலா அதை நம்ம 11th பார்த்துருப்போம். ஸோ ரீகால் பண்ணோம் அப்படின்னா cos ஆஃப் இது A ப்ளஸ் பியோட ஃபார்முலா, cos A ப்ளஸ் பியோட ஃபார்முலா. அப்போது cos Aக்கு பதில் தீட்டா 1 ப்ளஸ் பிக்கு பதில் தீட்டா 2, cos A plus B கான ஃபார்முலா ப்ளஸ் ஐ இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காஸ் சைன் ஆல்டர்னேட்டாக மாறி இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தால் நமக்கு சைன் கிடைக்கும். ஸோ சைன் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப் இல்லைங்களா. ஸோ ஹென்ஸு ப்ரூவ்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஆர்கன் டயக்ராமில் ப்ளாட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இருக்கலான்றதை பார்த்துடலாம். திஸ் இஸ் இமேஜினரி, திஸ் இஸ் ரியல். இப்போ இதில் Z1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ Z1 சம் நம்பர் Z1. ஸோ திஸ் இஸ் R1, திஸ் இஸ் தீட்டா 1. ஸோ நெக்ஸ்ட்டு Z2 அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் Z2. Z2 ஸோ இதோட டிஸ்டன்ஸ் R2, இதோட ஆங்கிள் எவ்வளோன்னா தீட்டா 2. ஸோ Z1 ப்ளஸ் Z2 எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், R1 இன்ட்டு R2. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்க சம் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 இருக்குது. அப்போது தீட்டா 1 தீட்டா 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம் அதை விட பெரிய ஆங்கிள் கிடைக்கும். ஸோ தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2, தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 இந்த ஆங்கிள், இந்த இதுதான் வந்து Z1 இன்ட்டு Z2. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து R1 R2. ஸோ இந்த மாதிரி நமக்கு டயக்ராம் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்பொழுது அதனுடைய ஆங்கிள் வேல்யூஸ் ஆட் ஆகுது, சரிங்களா, சம் ஆகுது. அதுதான் தெரிஞ்ச விஷயம். அப்போது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா the angle values will be added. So that அதுக்கு தான் நம்ம argument of Z1 Z2 is equal to argument of Z1 plus argument of Z2 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம். இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது ஆங்கிள் என்ன ஆகுது பாருங்கள், ஆட் ஆகுது. ஸோ இங்கே Z1 Z2 நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆட் ஆகுது, தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. திஸ் இஸ் த ரிசல்ட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3 பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னா, இஃப் Z1 is equal to R1 into cos theta 1 plus I theta 1 and Z2 is equal to R2 into cos theta 2 plus I theta 2, then Z1 divided by Z2 is equal to R1 divided by R2 into cos theta 1 minus theta 2 plus I into sin of theta 1 minus theta 2. சரிங்களா, இது ஒரு ப்ரூஃப். ஸோ டிவைடில் இருக்கும்போது ஆங்கிள் என்ன ஆகுது அப்படின்னா செப்பரேட் ஆகுது. ஸோ ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு Z1 by Z2. Z1 வேல்யூ இஸ் R1 into cos theta 1 plus I sin theta 1 divided by R2 into cos theta 2 plus I sin theta 2.
இப்போ நம்ம காஞ்சுகேட்டுகளை கண்டிப்பாக மட்டுமே பண்ணணும். அப்போது காஞ்சுகேட் பார்த்திங்க அப்படின்னா cos θ2 மைனஸ் I sin θ2 டிவைடட் பை cos θ2 மைனஸ் I sin θ2. இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த மல்டிப்ளை ரூலில் யூஸ் பண்ணணும். என்ன ரூல் அப்படின்னா ரியல் இன்ட்டு ரியல் பார்ட்டு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ் I இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் R1 இன்ட்டு இங்கே ரியல் இன்ட்டு ரியல். ஸோ cos θ1 இன்ட்டு cos θ2 நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி. ஸோ இமேஜினரி பார்ட் இஸ் sin θ1 நெக்ஸ்ட்டில் மைனஸ் sin θ2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ sin θ1 இங்கே sin θ2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் I இன்ட்டு இப்போது ரியல் இன்ட்டு இமேஜினரி. ஸோ cos θ1 மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் cos θ1 sin θ2. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். இமேஜினரி இஸ் sin θ1 நெக்ஸ்ட்டு ரியல் இஸ் cos θ2 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் R2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா cos ஸ்கொயர் θ2 மைனஸ் பட் I ஸ்கொயர் வந்து மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் θ2. ஸோ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ2 ஆங்கிள் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ இஸ் 1. ஸோ R1 இன்ட்டு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா cos A cos B ப்ளஸ் sin A sin B. ஸோ இந்த மாதிரி ப்ளஸில் இருந்துச்சுன்னா நமக்கு cos A மைனஸ் B அதான் ஃபார்முலா. அப்போ அதை θ1 மைனஸ் θ2 எழுதிக்கலாம். cos A மைனஸ் பிக்கான ஃபார்முலா cos A cos B ப்ளஸ் sin A sin B ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா I இன்ட்டு இதில் sin cos ஆல்டர்னேட்டாக மாறுது. அப்போது இது எப்படி இல்லைன்னா sin ஆஃப் இது பார்த்திங்கன்னா sin A cos B மைனஸ் cos A sin B ஃபார்முலா. அப்போ sin A மைனஸ் B ஏன்றது θ1 பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் θ2 மைனஸ் θ2. ஸோ ஹோல் டிவைடட் பை கீழே வந்து பார்த்திங்கன்னா R2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட வேல்யூஸ் என்டையர் வேல்யூ பிகம்ஸ் 1. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதோடைய வேல்யூஸ் ப்ராடக்ட் வந்து R1 டிவைட் பை R2 இன்ட்டு இது ஒரு cos ஆஃப் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 மைனஸ் θ2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஆர்கன் டயக்ராமில் நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்குது பார்த்தலாம். திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ், திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு Z1 இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ Z1 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் Z1. இதோடைய டிஸ்டன்ஸ் R1, இதோடைய ஆங்கிள் θ1. ஸோ நெக்ஸ்ட்டு Z2 அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அனதர் ஒன். திஸ் இஸ் Z2 அப்படின்னு எடுக்கிறோன்னா அப்ராக்சிமேட்டாக திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் R2, இது ஆங்கிள் θ2. ஸோ நெக்ஸ்ட்டு Z1 பை Z2 இதோட ஆங்கிள் வேல்யூ எப்படி இருக்குன்னா θ1 மைனஸ் θ2. ஸோ θ1 டோட்டல் வேல்யூ, அதில் θ2வை லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு மினிமம் ஆங்கிள் வேல்யூஸ் தான் கிடைக்கும். திஸ் இஸ் θ1 மைனஸ் θ2. அப்போது இது Z1 பை Z2, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1 பை R2. சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, டிவைட் பண்ணும்போது ஆங்கிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம டிவைட் பண்ணோன்னா 2 ஆங்கிளையும் மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். θ1 மைனஸ் θ2. ஸோ இந்த ரியல் நம்பர்ஸை டிவைட் பண்ணிக்கணும். ரிமைனிங் இந்த போலார் ஃபார்மை டிவைட் பண்ணும்பொழுது என்ன செய்யணும்னா θ1 மைனஸ் θ2 டைரெக்டாக எழுதுனா போதுமானது. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2.
அப்போது டிவைடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் வேல்யூ செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.